குக்கரில் எண்ணெய் காய்ச்சிட்ருக்கு. இங்கே பாருங்க, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் பட்டை கிராம்பு இதெல்லாம் நான் போடலை, வெறும்னா வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு மட்டும் போடுறேன். சீரகம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனையாக. கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்த உடனே சோம்பு சீரகம் கொஞ்சம் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிட்டு 2-3 நாளாக ஒரே மசாலா ஐட்டமாக சாப்பிட்றதுனால வெறும் நான் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி பண்ணலான்ட்டு பண்ணுறேன். நல்லா இதுவாகிடுச்சு. பச்சை மிளகா, இப்போ பச்சை மிளகா 2 கீழி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை போட்டுருவோம். பச்சை மிளகா வச்சுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள், வெங்காயம் போட்டுட்டேன். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் உப்பு போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். பச்சை வாசனை போகட்டும். அப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி, இதையும் போட்டு வதக்கணும் நல்லா. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போடுவோம். நல்லா வதக்கியாச்சு. இதில் வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ இதில் இந்த நம்ம நூக்கில் 2 நூக்குள் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே போட்டுருவோம். நான் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. நம்ம குழம்புத்தூள் வீட்டில் போட்டு அரைக்கிற குழம்புத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டேன். கொஞ்சம் வதங்கினவுடனே கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்துருச்சுன்னா நம்ம திறந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். ஒரு விசில் வந்தவுடனே உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி ஊற்றணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் முதல்ல கலக்கி விட்டுருவோம். இது நூக்குலுன்றதால தண்ணி காயினா கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ, இல்லை கூட்டு மாதிரி அப்படி சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றி. இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் சாப்பிட்ணுன்னா குருமான்றதுனால கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்ணும், இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு நல்லா நல்லா அப்படியே காயை நல்லா கலரி விட்டுட்டேன். கொஞ்சம் இது போட்டு விசில் போட்டலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். வந்ததுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் திறந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காவை கொஞ்சம் அப்படியே ஊற்றிட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து இந்த தேங்காய் அரைச்சி அந்த விழுதை வந்து இதில் ஊற்றிடுவோம். இப்போ கலக்கிட்டு அப்படியே நம்ம விசில் போட்ட வேண்டியது தான். ஒரு விசில் நான் அப்போ விசில் போடலை, நான் கொதிக்கவே விட்டுட்டேன். திறந்தே எப்படி வேணாலும் பண்ணலாங்க. நான் கொதிக்க விட்டேன், இதுலேயே கொஞ்சம் வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு விசில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் வெந்துருச்சு காய். இப்போ ஒரே ஒரு விசில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து வெயில் காலத்துலலாம் வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிடுங்க இந்த நூக்கில். ஏன்னா இது வந்து குளிர்ச்சி. இனிமேல் வெயில் காலம் வந்தால் நூக்குள், முள்ளங்கி
இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பூசணிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லது. ஜூஸாக கூட பூசணிக்காய் போட்டு நம்ம குடிக்கலாம். குடித்தா நமக்கு தண்ணி சத்து நிறைய கிடைக்கும் உடம்புல. பாருங்க காய் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா இருக்குது காய். பாருங்க காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ அவ்வளோதான், குக்கர்லேருந்து எடுத்து இந்த கடாயில் ஊற்றிட்டேன். இப்போ நான் மேலே கொத்தமல்லியை தூவிடும். அவ்வளோதாங்க. செஞ்சு பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.